இந்தியாவோட தங்க மகன் ஈட்டி எறிதல்ல நீரஜ் சோப்ரா அவர்கள் தான். போன தடவை ஒரு சில்வர் வாங்கியிருந்தாரு. இவர் தனியாவே வந்து ஒரு காம்படிஷன் நடத்துற மாதிரி ஒரு பிளான்ல இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தங்கம் வாங்கினது யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஹர்ஷத். சோ இவருக்கும் வந்து இன்விடேஷன் வைக்கப்பட்டுச்சு. பட் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, திங்கக்கிழமையே இவர் வந்திருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி பகல்காம் பகுதியில் இப்படி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஆகிருக்கு. சோ இது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இன்விடேஷன் வச்சுட்டாரு. பட் அதுக்கு முன்னாடியே அவர் வந்தப்ப இந்திய மக்கள் கொஞ்சம் பேர் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எப்படி நீங்க வந்து இன்விடேஷன் வைப்பீங்க ஒரு பாகிஸ்தான் வீரருக்கு? இங்க இருந்து எல்லாரையும் வலுக்கட்டாயமா பாகிஸ்தான்காரங்களை அமைச்சிட்டு இருக்கோம், நீங்க எப்படி கூப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பல முறை சாடி இருக்காங்க. இப்ப நீரஜ் சோப்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த இந்தியாவுக்காக பல முறை போராடி மெடல் வாங்கி கொடுத்திருக்கேன். இந்த இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் நான் பல முறை நான் வந்து சாதிச்சிருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல என்னோட நேர்மையை பத்தி நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பகல்காம் பகுதி தாக்குதலுக்கு முன்னாடியே அவருக்கு இன்விடேஷன் வச்சாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும், ஃபியூச்சர்ல வர வீரர்களுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தனியா காம்படிஷன்ஸ் நடத்துனதே. சரி, மெடல் வாங்குறவங்களை கூட்டு வச்சா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க பார்த்து கத்துப்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் கூட்டிட்டு வந்ததே தவிர வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்கிற எனக்கு அவசியமே கிடையாது. இருந்தாலும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய நிலைமை வருது, வேற என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சங்கடப்பட்டு சொல்லியிருக்காரு.